திருவள்ளூர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் செல்போன் அழைப்புகளை வைத்து குற்றவாளியை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், எதனால குற்றவாளியை அடையாளம் காண்றதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? விவரம் பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடியது ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறோம். தற்போது இந்த காவல் நிலைய வளாகம் முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நீதி வேண்டி அவர்கள் இந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். நாம் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலர் விஜயகுமார் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட கட்சியினர் பேரணியாக திரண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த இளைஞரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தற்பொழுது இந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று உள்ளே சென்று காவல்துறையிடம் ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, எதனால் இந்த குற்றவாளியை கைது செய்ய முடியவில்லை என்பதை காவல்துறையிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திடீரென காவல் நிலையத்துக்கு உள்ளே புகுந்ததால் அங்கு போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக அரசியல் கட்சியினர் இந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் விரைந்து குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிக அளவில் இந்த காவல் நிலையம் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். அதே போன்று காவல் நிலைய வளாகத்தில் உள்ளே நுழைந்திருப்பதன் காரணமாக பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்தவரையில் தொடர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த இளைஞரை கைது செய்வதில் சிக்கல் நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அங்கு அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது அந்த சூழலில் அந்த நபர் செல்போன் பேசியதாகவும் 2 முறை செல்போனில் அழைத்து மற்றவர்கள் பேசியதாகவும் இந்த போன்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இவருக்கு செல்போன் அழைப்புகள் வந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அந்த செல்போன் அழைப்புகளை வைத்து டவர் டம் மூலமாக சம்பந்தப்பட்ட அந்த இளைஞரை பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இதுவரை அது பலனளிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் அங்கு ஒரு 2000க்கும் மேற்பட்ட செல்போன் எண்களை தேர்வு செய்து டவர் டம் மூலமாக எடுத்து அதனை வைத்து அந்த இளைஞரை பிடிக்கலாம் என்று முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர் இந்தி பேசியதாக கூறப்பட்டதால் வெளி மாநிலங்களில் சேர்ந்தவர்களுடைய அந்த அட்ரஸ் ப்ரூஃப் போன்ற விவரங்களை வைத்தும் அவருடைய புகைப்படங்களை ஒப்பிட்டு பார்த்தும் அதனை தேடும் பணியில் கடந்த 1 வாரத்துக்கு மேலாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 7 நாட்கள் ஆகியிருக்கிறது. 7 நாட்களுக்கு நிறைந்திருந்த நிலையில் 2 நாட்கள் பிடித்து விடுவோம் என்று காவல்துறை அதிகாரிகள் உறுதியை அளித்திருந்த போதும் இன்று 9வது நாள், அதாவது 2 நாள் அதன் பிறகும் 2 நாள் கடந்திருக்கிறது. 9வது நாளாக இன்று வரை இன்னும் அந்த இளைஞரை பிடிக்க முடியவில்லை. ஆகவே தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரயில் மூலியமாக சம்பவ இடத்திற்கு அந்த இளைஞர் வந்திருப்பது நேற்றைய தினம் இங்கு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து காவல்துறையினர் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் டவர் டம் மூலியமாக ஈஸியாக அந்த குற்றவாளியை அடையாளம் கண்டுவிடலாம் என்ற ஒரு கோணத்தில் தான் அந்த டவர் டம் என்ற அந்த பல்வேறு நிறுவனங்கள், குறிப்பாக தனியார் நிறுவனங்களுடைய அதனுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்றவர்கள் மூலியமாக இந்த டவர்களினுடைய அந்த செல்போன் எண்கள் எல்லாம் எடுத்து அதன் வைத்து அந்த இளைஞரை பிடிப்பதற்கான முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் இதுவரை அது பலனளிக்கவில்லை என்றே காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் அதிக தொழில்நுட்பத்தையும் பல்வேறு தனியார் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் கொண்டு அந்த எண்களை வைத்து சரிபார்த்து இதில் சம்பவ நேரத்தில் யார் அந்த இடத்தில் இருந்தது அவர்களை அடையாளம் காணுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அது பலனளிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். குறிப்பான பார்த்தோம் என்றால் அவர் ரயில் மூலியமாக கடந்து வந்திருக்கிறார். ஆகவே 2-3 ஸ்டேஷன்களில் அவர் கடந்து வந்ததற்கான தகவல்கள் இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் இருந்த டவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது என்று காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்தில் டவரில் அந்த எண்கள் காட்டப்பட்டாலும் அதற்கு அருகே இருக்கக்கூடிய டவர்களிலும் அதே எண் காட்டப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மொபைலுடைய சிக்னல் என்பது குறிப்பிட்ட சிக்னல்களை டவர்களை கடந்து வந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துதான் குறிப்பிட்ட அந்த இளைஞர் இந்த பகுதியில் இருந்தார் என்பதை அவர்கள் நிரூபிக்க முடியும். ஆகவேதான் இந்த இளைஞரை கண்டறிவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்த வண்ணமே இருக்கிறது. தற்போதைய நிலையில் காவல் நிலையத்தை தமிழக வெற்றி கழகத்தினர் முற்றுகையிட்டிருப்பதன் காரணமாக இந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையம் என்பது பரபரப்பாக காணப்படுகிறது. பிரியதர்ஷினி, 9 நாட்களாகியும் குற்றவாளியை அடையாளம் காண்பதில் காவல்துறையினருக்கு சிக்கல் நீடித்து வருகிறது. மறுபுறம் தாவிகவினர் சிறுமிக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. களத்திலிருந்து தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.